ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அமராவதி தான் போயிருந்தோம். முதலைப்பண்ணை பார்க்கு எல்லாமே போயிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோவோட என்ஜாய்மெண்ட் பார்த்துடலாம் வாங்க. யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா, நான், தம்பி, அப்பா, அம்மா, பையன் 3 பேரும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து போக போக ஸ்டெப் ஏற அப்படியே கெஸ் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பேசவும் முடியல, நடக்கவும் முடியல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சந்தோஷம், நம்ம குடும்பத்து கூட போகிறது ஒரு சந்தோஷம். அம்மாவும் அப்பாவும் ஜோடியாக நடந்து வாங்க பார்க்கலாம், நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோடியாக நடக்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வியூ. அந்த நாங்கள் போயிருந்தப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அலையோடு அடிச்சுட்டு அந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா, அமராவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குங்க பார்த்திங்களா, அந்த கோயில்கிட்ட இருந்து அந்த தண்ணி வர்றது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. சவுண்டு, அந்த தண்ணியோட சவுண்டு நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்து லைட்டாக குடிச்சு பார்த்தோங்க, உப்பு கரைசலே இல்லாமல் அவ்வளோ ஒரு சுத்தமான தண்ணிங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. நல்ல தண்ணினா அப்படி ஒரு நல்ல தண்ணி. குடிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோவில் போடல. ஸோ இன்னும் அதெல்லாம் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போடுறேன். அது குடிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேலே அந்த டேம்லேருந்து வர்றது வந்து தண்ணி வந்து அந்த ஃப்ளோயாக விழுகும் இல்லையா, அருவி மாதிரி, அதெல்லாம் வந்து விழுகலைங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால விழுகலை. அந்த இடத்துக்கே வந்து ஒரு அழகான விஷயம் அப்படின்னா அந்த கோவிலும் இந்த தண்ணியோட சத்தமும் தான். தண்ணி தொட்டாவே ரொம்ப ஒரு ஜில்னஸ். அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தால் இந்த தண்ணியோட சத்தமே இல்லாமல் ஒரு சின்ன சலசலப்போடு அந்த தண்ணி அழகாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு வாங்கி ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா நாங்கள் போயிருந்த டைம் வந்து மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி அந்த டைமில் போயிருந்தோம். ஸோ தண்ணித்தாக அடித்தனால அப்படியே வெள்ளரி பிஞ்சு வாங்கி சாப்பிட்டு அப்படியே அவுட்டிங்கில் வந்து அதுக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அந்த வீடியோவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் எவ்வளோ அமைதியாக அந்த தண்ணி போகுதோ அதே ஃபோர்ஸில் திரும்பி ரிட்டன் இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுதுங்க பாருங்கள். டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க. அந்த பாலத்துலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் அமராவதி போயிருப்பீங்க, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சுக்குப்பால் வாங்கி குடிச்சிட்டு தெம்பா சரி முதலைப்பண்ணைக்கு போகலான்னு சொல்லிட்டு முதலைப்பண்ணைக்கு போயாச்சு. என்ட்ரி டிக்கெட்டு கூட எவ்வளோன்னு சொல்லி மறந்துட்டேங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்து 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. நாங்கள் இது எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, என்னோடய பையனோட சந்தோஷத்துக்காகவும் ஃபேமிலி கூட போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப ஒரு அழகான இடம். முதலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெத்தாக இருந்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் வந்து உயிர் இருக்குது. எங்கள் அம்மா இருந்துட்டு எப்பா வாப்பா எல்லா முதலையுமே செத்து கிடக்கு அப்படின்னாங்க. போமா நீ வேணா உள்ளே போய் நடந்து பார்த்துட்டு வா, செத்து கிடக்கா உயிரோடுறக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் மூமெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த முதலையுமே நகரவே இல்லைங்க, சிலையாட்டம் அப்படியே படுத்து இருந்துச்சு. நீங்கள் எப்போ அமராவதி போனீங்க, யார் யார் கூட போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா நகர்த்திட்டு போயிருங்க. தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் யாரும் பண்ண வேண்டாம். நாங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ என்னோடய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாக மட்டுமே இருக்கணுமே அப்படின்னு என்னோடய ஆசை. ஸோ இந்த முதல்ல பார்த்திங்கன்னா அப்படின்னா வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே படுத்துருந்துச்சுங்க. பார்க்குறதே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்ததுலேயே இந்த ஒரு முதல்ல தாங்க தண்ணிக்குள்ளே நகர்ந்துட்டு இருந்துச்சு. மற்ற முதலையெல்லாம் அப்படியே படுத்த வாக்கிலேயே தாங்க இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குக்கு போயிட்டு என்னோடய பையனோட என்ஜாய்மெண்ட் என்னவோ அதை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, எங்கள் மொத்த ஃபேமிலியோட ஹாப்பினஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய பையன்தான். என்னோடய பையன் மட்டும்தான் எங்களோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ். அப்புறம் அங்கே ஒரு ஆட்டினாந்தூரி இருந்துச்சுங்க. அதில் வந்து அப்பா என்னையும் தம்பி பையன் அம்மா 4 பேர்த்தையும் உட்கார வச்சு ஆட்டி விட்டார். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என் பையன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான்.
அப்புறம் என் தம்பி வந்து பையன் கூட உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து மாமா மாப்பிள்ளை லூட்டிஸ் அவங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆட்டாந்தூரியில் ஆடுறது. அதுக்கப்புறம் இந்த பெடல் மாதிரி இருக்குது, ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதிலெல்லாம் ஏறி விளையாடுறது எல்லாமே 2 பேரும் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாய் மாமன் அப்படின்ட்டு இருந்தாலே அது ஒரு தனி உறவு தான். அந்த உறவு கூட என்ஜாய் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ என் பையனுக்கு கிடச்சிருக்கு. அது அந்த அளவில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோடய பையனோட என்ஜாய்மெண்ட்டு தான் ஃபுல்லாமே. சறுக்கல் விளையாடுறது, சறுக்கு மரம் ஏற இறங்க, ஆட்டாந்தூரி ஆட, நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷம் வேணும் இல்லையா, அதனால நானும் ஒரு சின்னதாக ஆட்டாந்தூரியும் ஆடியாச்சு. நம்மளுக்கு அந்த சந்தோஷம் போதும் இல்லையா. இந்த சறுக்கு மரத்தில் ஏறி எங்கள் அப்பா ஒரு பக்கம் நின்றுட்டு என் தம்பி ஒரு பக்கம் நின்றுட்டாங்க. 2 பக்கம் சேஃப்டியாமாங்க. சேஃப்டிக்காக என் பையன் வந்து ஏறி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், யாருமே நிற்காதீங்க, என்னை பிடிக்காதீங்க, எனக்கே விளையாட தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே துருன்னு இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி ஒரு 5 வயசு 6 வயசுலேயே வந்து மெச்சூர் ஆயிடுறாங்க இல்லைங்களா. ஸோ பாருங்கள், நம்மளோட சந்தோஷம் என்னங்க, இந்த தூரியில் உட்காந்து ஒரு ஆட்டம் ஆடுறது தான். நம்மளையும் யாராச்சும் ஆட்டி விட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அம்மாவே இருக்காங்களே, நம்ம அம்மா வந்து ஒரு ஆட்டம் ஆட்டி விடுவாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். பாருங்கள் என் பையன் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறான்னு. அம்மா அப்பா என் தம்பி எல்லாருமே என் பையன்னா ரொம்ப உயிராக இருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.